திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, விண்ணுருகானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, ரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற 7ஆம் தந்திரத்திலே அடியார் பெருமை பற்றி இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவபூசை 3 நிலைகளிலே 3 பக்குவங்களுக்கு ஏற்றாற்போல செய்யப்படுவது என்று நாம் சிந்தித்தோம். அது ஒப்புக்கொள்ளப்பட்ட நெறிகளாக நம்முடைய ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்முடைய திருமூலர் குறிப்பிடுகிறார். திருமூலர் என்ன குறிப்பிடுகிறாரோ அது ஆகம நெறி. நமக்கு ஆகமம் என்று நமக்கு தொடர்புடையதும் நமக்கு விளக்கம் தருவதுமாக இருக்கிறது திருமந்திரம். இப்போ ஆகமங்கள் நந்தியம்பெருமானுடைய உபதேசத்திலே அவருடைய சீடர்கள் அமைத்ததாக நமக்கு செய்திகள். அப்படி பார்க்கிற பொழுது தமிழிலே நமக்கு அதை தந்தவர் நம்முடைய திருமூலர். என்னை இறைவன் நன்றாக அடைத்தார், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அது ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார். அப்போ இந்த தமிழாகமம் என்று சொல்லக்கூடிய அதுதான் நமக்கு என்ன சட்டம், என்ன நியதி, என்ன ரூலு, இதெல்லாம் அதுதான் தருகிறது. இப்போ சிவபூஜை செய்ய வேண்டும் என்று கருதுகிறவர் அவருடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல சிவலிங்கத்தையோ சிவகுருவையோ அல்லது சிவன் அடியாரையோ பூசை செய்வது, அதுதான் சிவபூசை. சிவபூசைன்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த 3லே ஒன்று பற்றி செய்கின்ற அந்த பூசை சிவபூசை. அப்போ இந்த வழிபாடு செய்கிற பொழுது சிவலிங்கத்திற்கு செய்யப்படுகிற வழிபாடு, சிவகுருவுக்கு செய்யப்படுகிற வழிபாடு. அதனால தான் குருவை சொல்லுகிற பொழுது சிவகுருன்னு தெளிவாக சொல்லிவிடணும். ஏன்னா ஊரில் இருக்க திட்டுப்பயிலும் குருவேன்னு தான் கூப்பிட்றான். அதனால் நம்ம அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறது நல்லது. சிவகுரு
அப்படின்னு தான் சொல்லணும். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறே என்று நமக்கு அவர் குறிப்பிடுகிறார். அதனால் சிவகுரு அப்போ சிவகுருவை வழிபாடு செய்வது, சிவனை வழிபாடு, சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது, சிவன் அடியாரை வழிபாடு செய்வது எல்லாம் ஒன்று போலவான்னு கேட்டால் அது இல்லைன்னு இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தோம். நம்ம தன்னால் பார்த்தது மூன்றும் சிவபூசையாக இருந்தாலும் மூன்றுக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு முறை வேற வேற. சிவலிங்கத்திற்கு செய்யப்படுவதற்கு வேண்டப்படுகிற பக்குவம், சிவகுருவுக்கு செய்யப்படுகிற பொழுது வேண்டப்படுகிற பக்குவம், சிவனடியாருக்கு செய்யப்படுகிற பொழுது வேண்டப்படுகிற பக்குவம் வேறு வேறு. சிவலிங்கத்திற்கு எறும்பு கூட பூசை பண்ணலாம், சிலந்தி கூட பூசை பண்ணலாம், எளிமை அந்த சிவலிங்க பூசை, இந்த எளிமை நிலை அது. ஆனால் சிவகுருவுக்கு பூசை பண்ணுகிற பொழுது பக்குவம், அந்த பக்குவத்திற்கு மேலான பக்குவம் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவனடியாருக்கு கேட்கவே வேணாம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு பக்குவம் வரணும். பக்குவம் இல்லாதவர்கள் சிவனடியாருக்கு சிவபூசை என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டை செய்ய முடியாது. என்ன பக்குவம் என்று கேட்கிற பொழுது, சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிற பொழுது இருக்கிற தன்முனைப்பினுடைய லெவல், அளவு, அது கொஞ்சம் தேஞ்சி குறையுமானால் சிவகுரு பூசை, அது இன்னும் தேஞ்சி மென்மையாகுமானால் சிவனடியார் பூசை. அப்போ தன்முனைப்பு தேயாதவர்கள் சிவனடியார் பூசை செய்ய முடியாது. செய்யறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அப்படி ஒரு பூசை உண்டான்னு கேட்பான். ஆனால் சிவனடியாருக்கு செய்யப்படுகிற பூசை தான் சிவ பூசைகளிலே உயர்ந்த பூசை. அப்படிங்கிறது ஒரு நெறியாக நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். ஆகையினாலே தான் சிவனடியாருக்கு செய்யப்படுகிற அந்த பூசையில் சிவலிங்கம், சிவகுரு அப்படின்னு சொன்னவர் சிவனடியாரை அடியார் என்று சொல்லுவதை காட்டிலும் அவர்களுக்கு உரிய பெயர் மாகேஸ்வரர். அந்த ஒரு அடிப்படையை திருமூலர் செய்கிறார். அடியாரை, சிவனடியாரை அடியார் என்னாது மாகேஸ்வரர் என்க. ஏன்? அவர் மகேஸ்வரனுடைய வடிவம் என்பதால். மகேஸ்வரன் வேறு, மாகேஸ்வரன் வேறு. அந்த தெளிவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகேஸ்வரன் சிவலிங்க வழிபாட்டிற்கு உரிய மூர்த்தம். மாகேஸ்வரன் சங்கம வழிபாட்டிற்குரிய மூர்த்தம். அதனால தான் மகேஸ்வர மூர்த்தங்கள் தான் அது. அது மகேஸ்வர மூர்த்தங்கள்னு சொல்லக்கூடாது, அது மகேஸ்வர மூர்த்தங்கள். மகேஸ்வரன், மாகேஸ்வரர் என்பது அடியார்களுக்கே உரிய பெயர்.
அதனால தான் அவர்களுக்கு அன்னம் பாலிப்பது மாகேஸ்வர பூசை என்று சொல்லப்பெற்றது. மாகேஸ்வர பூசை செய்வதற்கு உரிய நேரம் உச்சிக்காலம். அடியார்களுக்கு பூசை செய்வதற்கு உரிய காலம் உச்சிக்காலம். அடியார்களை எல்லாம் அமர வைத்து மகேஸ்வரர்களாக அமர்ந்திருக்கிற அவர்களுக்கு வில்வார்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி அவரிடம் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தல், அதுதான் மகேஸ்வர பூஜை. அதனுடைய அந்த மகேஸ்வர பூசை என்று சொல்லுவதிலே இந்த அடியார்கள் பசி தணிக்கின்ற பொழுது சிவம் குளிர்கின்றது. அப்பொழுது அவர்களுக்கு அந்த அடியார் பூசை செய்கின்றவர்களுக்கு சுத்தமாயிலே நிகழ்கின்ற பயன் விளையும். சிவபூசை செய்கிறவர்களுக்கு பிரகிருதி மாயையிலே என்ன பயன் விளையுமோ அந்த பயன்தான் விளையும். ஆனால் அடியார்களுக்கு பூசை செய்கிறவர்களுக்கு எங்க சுத்தமாயை பயன் விளையும். ஆகையினாலே அதைத்தான் சாமி சொன்னார், தெளிவாக சொன்னார். சுத்தமாயில சதாசிவரும் உண்டு, மாகேஸ்வரரும் உண்டு. பிரகிருதி மாயையில் இங்கே சிவலிங்கம் மட்டும்தான் உண்டு இல்லையா? மகேஸ்வர மூர்த்தத்தில் இங்கே சுத்தமாயில் தானே சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அப்போ அங்கே தானே மகேஸ்வரர் இருக்குது, அங்கே தானே பக்கத்தில் சதாசிவர். அவருடைய அம்சமாக கருதப்படுகிற பிரகிருதி மாயில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு இந்த பூமியில் நீ பூசை செய்தால் இது இங்கே தான் பிரகிருதி மாயையோடு நின்று போகும். ஆனால் நீ மாகேஸ்வரருக்கு பூஜை செய்தால் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் அது போகும். இங்கே சிவலிங்கத்தை பண்ணும்போது மாகேஸ்வரர் இங்கே இல்லை, நீ செய்கிற பூசை இல்லை, வெறும் சிவலிங்கம். அதனால தான் படமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியின் அது நடமாட கோயில் நம்பர் சுத்தமாயில் இருக்கிற மாகேஸ்வரருக்கு போகாது. ஆனால் சுத்தமாயில் இருக்கிற மாகேஸ்வரருக்கு நீ செய்தால் அங்கேயே பக்கத்தில் இருக்கிற சதாசிவராகிய சிவத்திற்கு போய் சேரும்னர். இது உள்ளர்த்தம் அதுதான். நடமாட கோயில் படமாட கோயில்னு நமக்கு சொன்னதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், எப்படி சிவனுக்கு போய் சேரும்னா அங்கேயே சுத்தமாயில் மகேஸ்வரருக்கு மேலாக சதாசிவர் அங்கேயே இருப்பார். இந்த மகேஸ்வர திருக்கூட்டம் முழுக்க அந்த சதாசிவருக்கு கீழே நிற்கும். அப்படி நிற்கிற அந்த தன்மைகளை அவருடைய பெருமையைத்தான் அடியார் பெருமைன்னு தனியாக பிரித்து சொல்லுகிறார். இப்போ இங்கே சொல்லுகிற பொழுது சிவ பூஜை சொன்னார், குரு பூஜை சொன்னார், மகேஸ்வர பூஜை சொன்னார். சொல்லிவிட்டு அடியார் பெருமை ஒன்று தனியாக ஒன்று. இவர்களுக்கு ஏன் இவ்வளோ பெருமைன்னா, இவர்கள் எவ்வளோ பெரியவங்க தெரியுமா? இந்த மகேஸ்வர பூஜை செய்கின்ற இந்த நிலையில், படி நிலையில் அங்கே கீழே இருந்து போய் அங்கே முதல்ல சிவலிங்க பூசை செய். இப்போ அடியார்களை பூசை செய்கிற பக்குவம் நேரடியாக வந்து விடுமா? வராது. சிவ பூஜை செஞ்சு தான் போகணும். அப்படி சிவபூஜை செய்து போகிறவர்கள் குரு பூசையாக குருவை கொண்ட பிறகு நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபூசை, குரு பூசை, இந்த பக்கம் மகேஸ்வர பூசை. சிவபூசை செய்து குரு பூசை நிறைவு பெற்று மேலே போயிடலாம். சிவபூஜை செய்து குரு பூசை போகலை, இப்படி மகேஸ்வர பூஜை போட்டாச்சு,
அப்பவும் மேலே போயிடலாம். அப்போ சிவபூசை செய்து நமக்கு கிடைப்பது குரு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய், தாய்மனம் சொல்ற இல்லையா, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் செல்வோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குரு வாய்க்கும் பராபரமே. சிவபூசையிலிருந்து குரு வரதை சொல்றாரு. சிவபூசையிலிருந்து குரு வருவதற்கு பக்குவம் கிடைக்கணும். ஆனால் அதே சிவபூசையை செய்கிற பொழுது உரிய பக்குவம் வந்த காலத்திலே அந்த பக்குவம் பெற்றவர் கொஞ்சம் விரைந்து மேலே போகணும்னா அவர்களுக்கு வருவது அடியார் நெறி. குரு நெறியும் அங்கே கொண்டு போய் சேர்க்கும், அடியார் நெறியும் கொண்டு போய் சேர்க்கும். அடியாரை பின்பற்றியவர்கள் குருவை கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. குருவை கொண்டவர்கள் அதற்கு பிறகு குரு வந்த பிறகு 12ஆம் சூத்திரத்தில் இருப்பது போல சீவன் முத்தர்களாக இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் மீண்டும் தம்மை இந்த உலகத்திலே தம்முடைய பிராரத்த வினையானது எஞ்சி முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாகணும். அது தம்மை பீடிக்கா வண்ணம் அடியார் திருக்கூட்டத்திலே இருந்து அதை ஈடேற்றுவார்கள். நல்ல கவனமாக கேட்கணும். மணிவாசகர் திருப்பெருந்துறையில் குருவை பெற்ற பிறகும் கூட அவர் சிதம்பரம் போய் என்ன கேட்கிறார்னா, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயினர். அதனால குருவுக்கு போனதுக்கு அப்புறம் நேராக போயிடலாம். பிராரத்தத்தை கழிக்க வேண்டி இருக்க வேண்டி வந்ததுன்னா அவங்களும் அடியார்கிட்ட வந்துட்டு தான் போக முடியும் மகேஸ்வர பூசை. ஆனால் அடியார்களா அந்த பூசை செய்கிற மகேஸ்வர பூசைக்கு வந்தவர்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம், அவர்கள் நேராக மேலேயே போய்விடுவார்கள் என்பதுதான் அடியாருடைய சிறப்பு, தனிப்பெருமை. இதுதான் நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் போல தெரியுதில்லை? அவ்வளவு சுலபம் இல்லை, அவ்வளவு சுலபம் இல்லை. அடியாரை சிவமாக கருதி பூஜை செய்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். யானை மேலே வர ராஜா ஒரு துணி துவைக்கிற ஒரு ஏகாலி காலில் விழணும்னு சொன்னால் நீங்கள் அந்த எந்த அளவுக்கு அது இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களை ஒரு தடவை நான் அவங்க வீட்டில் போய் பார்த்தேன். பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை எதுக்காக கூப்பிட போகிறேங்கிறத அங்கே எனக்கு அப்போது நெருக்கமாக இருந்தவர் நம்ம சைதை ஸ்ரீ நடராஜ தமிழ்வேத பாராயண பத்தேஜன சபையினுடைய அங்கே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய ஜோதி ராமலிங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, நான் போய் கூப்பிடட்டுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார் அது அவருக்கு அதெல்லாம் ஒத்து வரமாட்டார், அதுக்கெல்லாம் சம்மதப்பட மாட்டார். நீங்கள் ஏன் அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க கேட்டுப்பாங்க. சரி, படாலன் சண்முகன் ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர்கிட்ட கேட்டேன். ஐயோ வேண்டாங்க சிவகுமார், வேண்டாம் போகாதீங்கன்னார். எனக்கு இருந்தாலும் கேட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐயா ஆன்மீகத்துறையில் சொற்பொழிவாற்றி அப்படியே கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அனிச்சம்பூ மாதிரி முகம் தெரிஞ்சு அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்களே, அவர் அதெல்லாம் வச்சு பார்க்க மாட்டார், அதை பேசிடுவாங்களே, அதுக்காக சொன்னாங்க. அவங்க யோசனை பண்ணாங்க. நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருந்தேன். யார் என்ன நம்ம சொன்னோம்ல, பெரியவங்க வச்சுட்டாட்ட அப்படின்ட்டு.
அதனால் நான் கேட்டு பார்க்கட்டுமான்னேன். சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாங்க. நேராக போனேன். குன்றத்தூரில் தான் இருந்தார். வீடு போனேன். போனவுடனே பாப்பா அப்படின்ட்டார். நான் வந்தேன், வணக்கம் பண்ணேன், திருநீர் பூசிக்கிட்டேன், உட்கார்ந்தேன். நிறையா விஷயம் பேசினார். ரொம்ப இந்த சைவ உலகம் இப்படி இருக்கேப்பா, அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, அப்படி இப்படின்னு அவர் எப்போவுமே அது கொஞ்சம் சொல்லுவார், வருத்தப்படுவார். அதெல்லாம் கேட்டுட்டு தலையை ஆட்டிகிட்டு இருந்தேன். ஆமாம், நீ தான் இன்ஜினியர் ஆச்சு, எப்படி வந்த இங்கே அப்படின்னாரு. அப்புறம் சொன்னேன், இல்லை நீங்கள்லாம் பாடுறதை கேட்டு தான் எனக்கு ஒரு சந்தோஷம், ஈடுபாடு வந்து வந்தேங்க ஐயா அப்படின்னேன். சரி, அது மற்றவங்ககிட்ட சொல்கிற காரணம், என்கிட்ட சொல்லு உண்மையை எதுக்காக அப்படின்னாரு. ரொம்ப இதாக பேசுவார். கிட்டக்க போனோம்னா ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், ரொம்ப ஓப்பனாக பேசுவார். அப்புறம் சொன்னேன், ஐயா உங்களை பார்க்க வந்தது இதுக்கு தான். அதாவது என்னுடைய தந்தையார் மறைந்து ஓராண்டு ஆச்சு. அவருக்கு ஒரு நினைவாக ஏதாவது செய்யணும்னு வீட்டில் விரும்புகிறேன். அன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்ணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் உணவை ஏற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ உடனே அவர் இப்படி பார்த்தார். என்ன தேதி அப்படின்னாரு. அவன் தேதி சொல், சரி வரேன் அப்படின்னாரு. நான் உடனே இது காரு உங்களுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க, நான் காரை அனுப்பிச்சிட்டுமா, எத்தனை மணிக்கு அனுப்பிட்டோம், நான் வந்துடுற போ, அதனால் நான் வருவேன், கூத்தாரம்பிள்ளை கூட தெரிதானே வரம்பு அப்படின்னார். வந்துட்டேன். இவங்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லுவாருன்னு சொன்னாங்களே, சரி அதையும் எதிர்பார்த்தான் போனேன். ஆனால் வரேன்ட்டாரு அப்படின்ட்டு வந்துட்டேன். வந்தாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி இங்கே அதே மாதிரி வந்தார் வீட்டுக்கு. அங்கே எங்களால் முடிஞ்சது எளிய உணவு. எனக்கு அப்போ சைவத்தில் ரொம்ப புதுசுன்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்கிறது சரி 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 15 ஏன் 15, 18 20 வருஷத்துக்கு முன்னாடி, 18 வருஷம் முன்னாடி, 18 years பேக். சிங்கம் மாதிரி இருப்பார் அவர். இப்படி தான் பார்ப்பார். அஞ்சாமைன்னா அதை அவர்கிட்ட தான் பார்க்கணும். அப்படியே அப்போ வரம்போ ஓப்பா வரம்பா, சரி சந்தோஷம், எனக்கு தாங்க முடியல, என்ன வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து இவங்ககிட்டலாம் சொன்னேன். தர்மபுரம் வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு. எல்லாம் புதுசு, வேறு யாராவது வீட்டுக்கு போயிருக்க போகிறேன். இல்லை அவர் வீட்டுக்கு தான். தாடிக்காரர் தானே, தாடிக்காரர் தான். அப்போ சரி தலையை நிறைய ஆமாங்க அவர் தாங்க, எனக்கு தருமபுரி தர தெரியாதாங்க, இங்கே வந்து பாடியிருக்காரு நம்ம சபையில். நம்பவே முடியலையே, எப்படி நீ என்ன காரணம்னு சொன்னியா? சொன்னேன். நான் சொல்லி முடித்த உடனே ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அந்த சபை ஜோதி போயிட்டார். நேராக அங்கே போயிட்டார். போன உடனே இவர் போய் இந்த மாதிரி நீங்கள் வரீங்கன்னு கேள்விப்பட்டோம் சைதாப்பட்டிக்கு. ஆமாம் வரது வரீங்க, நம்ம சபையில் சாயந்தரம் நிகழ்ச்சி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. எந்த பர்பஸுக்காக வராருன்னு தெரியும். வந்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு, இங்கே சபையில் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாமா திருப்பூர். என்னடா? ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்லை சிவகுமாரையா தான் நம்ம சபைக்கு வருவார், அடிக்கடி வருவார், பேசுவார். அப்போ சொன்னார். சரி வரேன்டா அப்படின்ட்டார் அவர்கிட்டையும். சரி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நானும் உடனே இங்கே மத்தியம் அவர் ரொம்ப எங்களை ஆசீர்வதிக்கிற விதத்தில் அவர் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்புறம் எனக்கு ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டார், ஸ்வீட்டு கொடுக்காத அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு அது எப்படி மீறுறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா அருமையாக அவருக்கிட்டே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து குலோப் ஜாமுன்னு எல்லாம் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டார். எதோ ஆளுக்காலும் அவங்கவுங்க ஒரு சில அபிப்பிராயத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டார். சாப்பிட்டவுடனே எங்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறமா சாமி ஓய்வு எடுக்கிறேன். வேணாம் சபையில் வச்சுருக்கலாம் ஜோதி, நான் அங்கே போய் அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு சாயந்தரம் நிகழ்ச்சி பண்ணிடுறேன். அப்புறம் சாயந்தரம் போனேன் நிகழ்ச்சிக்கு.
நாங்கள் எல்லாம் போனோம். சரின்ட்டு அவர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, அது அங்கே போனேன். போனவுடனே அவர் பேசினார். பேசும்போது அவர் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், ஜோதி என்ன ஒரு கேள்வி கேட்டான். நடுவில் பேசும்போது சொல்கிறார், பாடும்போது அவர் எப்போ அப்படி தான் பேசுவார் டபால்னு. ஜோதி ஒரு கேள்வி கேட்டான், எப்படிங்க ஏன் நீங்கள் சிவகுமார் வீட்டு இதுக்கு போனீங்க? நீங்கள் எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் கூப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் போனதே கிடையாது, அவர் இதுக்கு மட்டும் போனீங்களே ஏன் அப்படின்னு கேட்டான். அது உண்மை தான், அவன் கேட்டது கரெக்டு தான். நான் போகிறது கிடையாது மட்டும் இல்லை, இனிமேல் அவன் கூட்டாலும் போகவும் மாட்டேன். இதை வச்சுட்டு யாராவது திரும்ப வரப்போகிறாங்கிறதுக்கு அதையும் சொல்லிட்டாரு, போக மாட்டேன். ஆனால் ஏன் சிவகுமார்கிட்ட போகிறேன்னு சொன்னேங்கிறதுக்கு காரணம் அவங்க கேட்டான். அவன்கிட்ட சொல்லலை. இப்போ சொல்கிறேன். நான் அங்கே தூரக்க இந்த கச்சேரி பண்ணுறதுக்காக ஒரு இந்த சபையில் ஒரு கச்சேரி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்து இந்த கச்சேரி பண்ணுறதுக்காக வருகிற பொழுது தூரக்க நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் சபையை நோக்கி. அப்போ அந்த சபையில் நின்றுருந்தவங்க நான் வரதை நோக்கி நிற்கிறாங்க. நான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் எது மண்ணா கிண்ணா எதுவும் பார்க்காம ஒருத்தர் என் காலில் விழுந்து அங்கே நடு ரோட்லேயே விழுந்து கும்பிட்டார். அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிற ஆள் மாதிரி இருந்தார். அவருடைய உடை மட்டுமல்ல, அவருடைய முகம் மட்டுமல்ல, அவருடைய தோற்றம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. காலில் விழுந்து அப்படி நடு ரோட்டில் விழுந்து கும்பிட்டார். அப்புறம் அவர் விழுந்து கும்பிட்டவுடனே நடு ரோடுன்னு பார்க்காம அப்படியே விழுகிறாரு அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப அவர் மேலே ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் விழுந்தவர் எழுந்துச்சு நின்னார். அப்புறம்தான் தெரிஞ்சுது நம்ம சிவகுமார்னு தெரிஞ்சுது. அதனால் சிவகுமார் எங்கே கூப்பிட்டாலும் போகணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அது எங்கே அந்த மனசில் போய் அந்த அடியாருக்கு அந்த செய்த அந்த மரியாதை அவர் மனசில், நான் அதை மறந்துட்டேன். இவர் ஞாபகப்படுத்தி அந்த சபையில் சொல்கிறார். நான் மறந்துட்டேன் அவர் காலில் விழுந்து கும்பிட்டது, அவர் காலை அங்கே பற்றினது, அதை எழுந்திரிச்சது. அவர் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய நிறுவனத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் மறந்தார் பாருங்க. என் காலில் வந்து விழுந்தார் பாருங்க. அவர் திருமுறைக்கு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாருங்கிற பொழுது, அவர் திருமுறைக்கு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கும் பொழுது அவர் வந்து கூப்பிட்டவனு போகாமல் என்ன பண்ணுறது? அதனால் போனேன் அப்படின்னு பப்ளிக்கில் அவர் சொன்னார். ஆகையினாலே அடியார் பெருமை என்பது எங்கன்னு கேட்குற பொழுது, அதாவது சிவனுக்கு கோயிலுக்குள்ளே விழுந்து கும்பிடலாம், ஆனால் அடியாருக்கு நடு ரோட்டில் விழுந்து கும்பிடுறது தான் தன்முனைப்பு நீங்கிய நிலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்முனைப்பு நீங்காமல் அடியாரை நெருங்க முடியாது. அடியார்கள் என்ன பார்க்குறாங்கன்னா வணங்குறத பார்க்கல, அவங்க தன்முனைப்பு நீங்க அந்த தன்மை சிவன் பார்க்குது. எப்படி நீங்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதனால தான் அடியார் பெருமை பற்றி பேசுகிற பொழுது இந்த அடியார்கள் என்கிறவர்கள் மாகேஸ்வரர். ஆகையினாலே திருமந்திர வாயிலாக நாம் சிவனடியார் என்று அவர்களை சொல்லுகிற பொழுது மாகேஸ்வரர் என்று வாய் நிறைய அவர்களை நாம் அழைக்க, இந்த மாகேஸ்வரருடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமை, அதை வந்து ஒரு தனி பகுதியாக பல திருமந்திரங்களில் அதை சொல்லுகிறார், பல மந்திரங்களில் அதை பற்றி பேசுகிறார். அவருடைய பெருமை சொல்லுகிற பொழுது இந்த சிவத்தினுடைய பெருமையை நாம் எந்த அளவுக்கு நினைத்து பார்க்கிறதுக்கு இயலாமல் நிற்கிறதோ அதுபோல அடியார்கள் பெருமையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது பெரியது என்று குறிப்பிடுகிறார். அதனால தான் தெய்வ சேக்கிழாரும் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னார். பெருமையால் தம்மை ஒப்பார். அந்த நிலையிலே அப்படி சொல்லுகிற பொழுது
அவர்களுடைய பெருமையை முதல்ல நினைத்து பார்க்கிற பொழுது சிவனுடைய பெருமையை எப்படி மனம் வாக்கு அதீத கோசரமானவன் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத நிலையிலே பெருமை உடையவனாக விளங்குகிறான். அதுபோலவே அடியார்களும் அவர்கள் பெருமையும் என்று சொல்லுகிறார். இந்த அடியார்களுடைய ஏன் அவ்வளவு ஒரு பெரிய அந்த பெருமை அப்படிங்கிறதுக்கு அவர் முதல்ல ஒரு காரணம் சொல்லுகிறார். எப்போவுமே திருமூலர் அவர் சொல்லுகிற பாங்கு, அவர் சொல்லுகிற அந்த நிலையே வித்தியாசமாக இருக்கும். அடியார்களுக்கு என்ன அந்த பெரிய பெருமை? என்ன அப்படி ஒரு பெரிய பெருமை என்று சொல்ல வருகிற பொழுது சொல்லுகிறார், திகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும் வகைக்கு உரியான் ஒரு வாதி இருப்பின் திகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும் வகைக்கு உரியான் ஒரு வாதி இருப்பின் பகைக்கு உரியார் இல்லை பார்மழை பெய்யும் அகக்குறை கேடில்லை அவ்வுலகுக்கு ஆமே அவ்வுலகுக்கே அந்த உலகத்திற்கே. திசைகளுக்கு உரியதாக ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கிறார். புண்ணியத்தில் பசு புண்ணியமாக இருக்கிற பொழுது அவரவர்கள் செய்த வினைக்கு தக்கவாறு அந்த பலன்கள் நிறைய நல்வினையாக செஞ்சிருக்கிறான். நிறைய நல்வினை, இந்த நல்வினைக்கு பயனாக அவர்கள் தேவர் பதவியை பெறுகிறார்கள். சொர்க்கத்தில் மட்டும் போகிறது இல்லை, சொர்க்கத்தில் போய் இருக்கிற கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஒரு போர்ட்ஃபோலியோவும் கொடுத்துட்றாங்க. அந்த பதங்கள் தேவர்களுக்கே உரிய பதங்களாக ஒளி உடம்பு கொடுத்து அந்த பதங்களை பெறுகிறார்கள். நாம் அவர்கள் நல்வினை செய்கிறார்கள். நல்வினையினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மண்ணிலே பிறக்கிற பொழுது நல்வினையின் பயனை அனுபவிக்கின்ற விதமாக அவர்களுக்கு இன்பம் சேர்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அபரிமிதமான நல்வினை செய்கிறார்கள்னு வச்சுக்குவோம். அதை உடனே அதை சரி பண்ணுறதுக்காக இந்த அபரிமிதமான நல்வினை செய்கிறவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் இடம், நீ வெறும் இன்பமாக அனுபவி அப்படின்னு வெறும் பூதசார சரீரம் கொடுத்து இந்த இன்பத்தையே அனுபவித்தல். அதனால் எப்பவும் பாருங்கள் அந்த இன்ப நிலையிலேயே இருப்பார்கள். ஆனால் ஷோ முடிஞ்சிருச்சுன்னா கீழே அனுப்பிச்சிடுவாங்க. திரும்ப டிக்கெட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. போன ஷோ டிக்கெட்டை வச்சுட்டு இந்த ஷோவில் இருக்க முடியாது. ரொம்ப டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு. ஒன்ஸ் மோர் கேட்டால் திரும்ப போயிட்டு வா வேணாம் அப்படி வா. ஆனால் அப்படி அங்கே இருக்கிற பொழுதே இந்த நல்வினை புண்ணியங்கள் இன்னும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு போஸ்டர் கொடுத்துருவாங்க. அப்படி போஸ்ட் கொடுத்தவங்க தான் நிறைய இந்திரனுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர் தேவர்கள்லாம், நிறைய 33 கோடி தேவர்கள் தொடரமில்லை, ஏகதேச ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி மருத்துவர்கள், இவங்கெல்லாம் 33 பேர் இருக்கிறாங்க. 33 கோடி தேவர்கள்னா 33 தேவர் தலைவர்களின் கீழே இருக்கிறவர்கள். கோடின்னா டாப்புன்னு அர்த்தம், அல்லது முதல்னு அர்த்தம். கோடின்னா தெருக்கோடியில் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அந்த தெருவினுடைய முதல்ல இருக்கிறான், கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். கடைசின்னு எடுத்தாலும் சரி, முதல்னு எடுத்தாலும் சரி, இட்ஸ் அன் எண்டு. இப்போ சப்தகோடி மந்திரங்கள்னா என்ன அர்த்தம்? 7 நமகங்கிற மாதிரி 7 முடிவுகளை கொண்ட மந்திரங்கள், அப்படி தானே? அதுபோல் இந்த 33 கோடி தேவர்களுடைய அந்தந்த போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி புண்ணியம் செஞ்ச அந்த உயிரில் தானே நம்ம தான் இங்கே இருக்கிறோம். நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் அங்கே போய் இருக்கிறாங்க அந்த போஸ்ட்டில்.
இன்னைக்கு ஜிஎம்மாக இருக்கிறவர் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கீழே அவரும் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணவர் தான். இன்றைக்கி மேலே ஜிஎம் போயிருப்பார், அவ்வளோதான். அன்றைக்கி என்ன அவருக்கு லக்கு டக்குன்னு பிடிச்சி ஜிஎம் ஆகிவிட்டார். இவன் இந்த மேனேஜராக இருக்கிறவன் இன்னும் மேனேஜராகவே இருப்பான் சில பேர். அவரை பார்க்கும்போது நம்மக்கிட்ட வந்து சார் டீ காசு இருக்குமான்னு கேட்டார் ஒரு சமயத்தில். 25ஆம் தேதி ஆயிடுச்சு சார், சம்பளம் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இருக்காதாவது அப்படின்னு கேட்டவர் தான் இன்றைக்கி ஜிஎம் ஆகிட்டு. சொல்ல முடியுமா போய், சார் அன்றைக்கி ஒரு டீக்கு ஒரு 20 ரூபா வாங்கினீங்களே தரவே இல்லை சார் இன்னும் அப்படின்னு போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது, போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கீழே இருக்கோம், அவன் மேலே போயிருக்காங்க ஜிஎம் போஸ்ட்டுக்கு, அது தேவர்கள். இதே உயிர் தான். இந்த உயிர் கூட்டங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடம்தான் ஒரு திசை. அக்கதிக்கு பாலகர்கள்னு 8 திசைகளில் பாலகர்கள். இந்த பூமி 8 பக்கத்துலேயும் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்குகிற இதில் பல பேரை பதவியில் அமர்த்தி அப்படி ஒரு ஒரு திசைக்கு. ஆனால் எல்லா உலகங்களுக்கும் எல்லா திசைகளுக்கும் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருத்தன் தான். ஏன்னா மித்த உலகங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. சத்தியலோகம் பிரம்மா, வைகுந்தம் திருமால், உருத்திரலோகம் உருத்திரன், இப்படி ஒவ்வொருத்தர் தான். ஆனால் எல்லா உலகங்களுக்கும் எல்லா உலகும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாரகலாத செப்புச்சோதி. சோதினாரு, நாளைக்கு தானே ஏற்றுவோம். திருவையாரகலாத செம்புச்சோதி, எல்லா உலகும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகுக்கும் நீ ஆளுன்னா கூட உனக்கு கேம்ப் எங்கன்னு கேட்டால் ஏகம்பம் இல்லையா? அப்போ கேட்பாங்கல்ல, கலெக்டர் என்ன சார் கலெக்டராக போய் பார்க்கலாமா? இல்லை சார் அவருக்கு கேம்ப்பு திருச்சி சார் இன்னைக்கு. அங்கேயா? ஓ, அந்த ஊருக்கு அந்த மாவட்டத்துக்கே கலெக்டர் தான், ஏதாவது ஒரு இடத்துல கேம்ப். இந்த எல்லா உலகங்களுக்கு தலைவனாக இருக்கிறவர் கேம்ப் எங்கே போட்டிருக்காராம்? ஏகம்பம். எல்லா உலகும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே. நல்லவர்களே அவன் ஒருத்தந்தான் அறிவான், மற்றவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவனுக்கு தெரியும் யார் நல்லவர், அவர்கிட்ட இருக்க நன்மை என்னன்னு. நான் என்ன நினைக்கிறேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கிறது பற்றிலாம் கவலை கிடையாது, அவருக்கு தெரியும் என்ன நினச்சி பேசுகிறாங்க. மற்றவர்களை அவர்களை ஏமாற்றுகிற மாதிரி பல சொற்களை பேசினாலும் உள்ள என்ன நினச்சி பேசுகிறான்னு அவருக்கு தெரியும். நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே. ஞான சுடர் விளக்குனர். விளக்கு போதாதா? சுடர் விளக்கு போதாதா? ஞான சுடர் விளக்கு. வினைகளை அறுப்பதற்கு சிவனை தவிர வேறு யாரும் கிடையாது. பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. அந்த வினைகளை நீக்கணும்னா சிவனை தவிர வேறு யாரு?
புகழ்ச்சேவடி என் தலைமேல், தலையில் வச்சார்ல, எங்க எந்த ஊரில் வச்சார்? நல்லூர். புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. அந்த செல்வத்தை அவன் ஒன்று தான் தர முடியும். மித்த செல்வம் மித்த கடவுளுக்கெல்லாம் கொடுத்துருக்கார், அப்பாயின் பண்ணியிருக்கார். மழை நீ கொடு, காற்று நீ கொடு, மண் வளம் நீ கொடு, எல்லாம் அப்படி இப்படி போட்டிருக்கார். ஆனால் இத்தனை செல்வங்களையும் கொடுப்பதற்கு இத்தனை பேரை நியமித்தார். இவர் பேரில் தான் அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்குறவங்க இல்லையா? என்ன இருந்தாலும் பேங்க்கில் கேஷியருக்கு ஒரு கொஞ்சம் மதிப்பு ஜாஸ்தி. நான் அவர்கிட்ட தான் பணத்தையே வாங்குகிறோம். மேனேஜர் கூட கண்டுக்க மாட்டோம். கேஷியரை பார்த்து கியூவில் நின்னா அவரை தனியாக அப்படி பார்த்து அப்படின்னு கூப்பிட்டு முன்னாடியே கொடுத்துட்றாரு. சார் அவர் பின்னால் இல்லை சார் நின்னார். அவர் அப்பயே கொடுத்துட்டு டீ சாப்பிட போனார்ப்பா. எப்பய? போன வாரம். கேஷியர் உதவி செய்கிறார்ல. திருச்சியில் இந்தியன் பேங்கில் எனக்கு தெரிய ரொம்ப மேலே அன்புடைய ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், செக்கை முன்னெல்லாம் வந்து செக்கு கொடுத்தா அது கிளர்க்கிட்ட கொடுத்து அவர் லெட்ஜரை பார்த்து என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் அது ஹெட் கிளார்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட போயிட்டு மேனேஜர்கிட்டேருந்து பாஸ் பண்ணி அவர் அந்த சப்ஸ்டாஃப் எடுத்து கொண்டாந்து கேஷியர்கிட்ட போட்டு போவான். அப்புறம் கேஷியர் அதை எடுத்து அந்த டோக்கன் நம்பரை கூப்பிட்டு கொடுக்கணும். இப்படி தான் அது ப்ராசஸ்ஸு. இந்த செக்கை இங்கே கிளார்கிட்ட கொடுத்த உடனே கேஷியரை நாங்கள் பார்த்துருவார். அவர் தான் கேஷியருங்க, சிவகுமார் அப்படிம்பார். இங்கே க்யூ நிற்கும் அப்படின்னு கூட போவேன். எவ்வளோ செக் அமௌண்ட்டு? 1500. இந்த வாங்கிக்கோங்க. செக்கு வரல சார், வரல. நீங்கள் வாங்கிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். 1500ங்கிறது 5000 சொல்லியிருக்கக்கூடாது. உடனே ஐடி கொடுத்துருவாருங்க. செக்கே வராது, அது சுற்றி கித்தி வரும். தெரிஞ்சவங்க பண்ணுறாங்கல்ல. சாமி இப்படி தான் டோக்கன் வரிசையில் வராமல் நடுவில் கூட கூப்பிட்டுருவார் நம்மளை, வந்து வாங்கிட்டு போவோம். சாமி நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்களே, 50 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட், அது நிற்கும், வா நீ இப்படி அப்படி தூக்கி கொடுத்துருவார். செல்வாய செல்வம் தருவாய் நீயே. எந்த செல்வாய செல்வம் தருகிறவனாச்சே சொல்லுங்கள், வேற யார் தருவா அந்த செல்வத்தை? அந்த செல்வம் யாராலையும் தர முடியாது. எண்ணி பார்க்க முடியாத குறைவிடாத செல்வம். அதனால தான் செல்வம்னு சொல்ல, செல்வாய செல்வம். செல்வங்களுக்கெல்லாம் தலைமையான செல்வம் திருச்செல்வம். செல்வாய செல்வம் தருவாயினியே, திருவையாரகலாத செம்பொற்சோதி. சோதி, பொற்சோதி, செம்பொற்சோதி, இந்த அடுக்கு கொடுக்குறாரு பாருங்க அப்பர் சாமி. சோதின்னு அவருக்கு பத்தலை. சாமியை சோதியே சுடரே சுள்ளொளி விளக்கேன்னு சிம்பிளாக கூப்பிட்றது உண்டு. ஆனால் இவர் அந்த சோதி, பொற்சோதி, செம்பொற்சோதி. நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும். அந்த சோதின்னு சொல்கிறதுக்கு அவர் அந்த சோதின்னு நினைக்கும் போது அவர் எப்படி அவரை பார்த்து அனுபவித்து சொல்கிறாங்கிறது. செம்பொற்சோதி, செம்மை பொன்மை சோதி. அந்த அந்த சோதியினுடைய அந்த தரத்தையும் குணத்தையும் உயர்வையும் தெரிவிக்கிற அந்த நிலையில் வெறும் சோதின்னு சொல்கிறதுக்கு அப்பர் சுவாமி மனசு வரல. செல்வம்னு சொல்ல முடியாது, செல்வாய செல்வம். துதிக்கு அப்பர் வாக்கு மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு துதியாக இருக்கும் திருத்தாண்டம். நீங்கள் சாமியை நல்லா துதிக்கணும்னு நினச்சா திருத்தாண்டகம்தான். எல்லா உலகும் ஆனாய் நீயே, இதை தெரிந்து அப்படி எல்லா உலகங்களுமாக இருக்கக்கூடிய அவனையே தேர்ந்தெடுத்து முதற் பொருளாக கொள்வது
இந்த மாகேஸ்வரருடைய தலையாய வேலையாக இருக்கும். அவங்க திகைக்கு ஒரு தலைவனாக இருக்கிறவங்களை தேட போக மாட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு உலகத்திற்கு தலைவனாக இருக்கிறவங்ககிட்ட போக மாட்டாங்க. திகைக்கு உரியான் ஒரு தேவன், அவன் தான் சிவபெருமான். எல்லா திசைகளுக்கும் உரியவன், எல்லா திசைகளுக்கும், எந்த திசை எடுத்தாலும் சரி. பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் அப்படின்னார். பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் 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 என ஓதும். அருண் சொல்றாரு. அவர் திருப்புகழை படிச்சுட்டு ஒரே நியூஸா, எங்கேருந்து பார்த்தாலும் லெட்டராம். எங்க வடக்கே இருந்து தெற்கே இருந்து கிழக்கே இருந்து மேற்கே இருந்து எல்லா பக்கத்திலிருந்து, நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து எல்லாம் நியூஸு. அதான் நியூஸு. நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் நியூஸு. நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து அப்பயே போட்டார் நியூஸு. நாலா பக்கத்துலேருந்து வருதா நியூஸு. என்னென்னு? திருப்புகழ் அற்புதம் அற்புதம் அற்புதம்னு. ஏன்னா ஒரு புலவனுக்கு வாழ்ந்த காலத்திலேயே பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய பரிசு. அவன் செத்தப்புறம் அவனுக்கு மணிவிழா எடுத்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கிற பொழுதே சிறப்பு இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு அதை உணர்ந்து அது சொல்கிறாரு. முருகனுடைய பெருமை பாருங்கள் நீங்கள். நான் பாடும்போதே எனக்கு கமெண்ட் வந்துருச்சு, இது அற்புதம் இது அற்புதம் அப்படின்னு எல்லாரும் என்னை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்புகழ் அவ்வளோ பெருமை உடையதுன்னாரு. தன்னுடைய பெருமை சொல்ல, முருகன் தந்த திருப்புகழ், முருகனை பாடிய திருப்புகழ். இருப்பவல் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கிடை அறுத்திடும் என ஓதும். இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும். அவ்வளவும் வருமா முருகனை வழிபட்டா. திருப்புகழில் பூண்டா வெளில வர முடியாது. அப்ப சொல்ற, திகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும். ஒரு தேவனை, சும்மா ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்க கூடாது. இதுக்கு அவரு, அதுக்கு அவரு, இதுக்கு இவரு. பலம் வேண்டுமா? ஆஞ்சநேயருக்கு வடமாலை. சனீஸ்வரன் தொந்தரவு இருக்கக்கூடாது. திருநள்ளாறில் சனீஸ்வரனுக்கு கருப்பு ஜாக்கெட் பிட்டு. சனீஸ்வரன் கருப்பு ஜாக்கெட் போட்டார்னு எப்போ சொன்னாங்க எனக்கு புரியவே இல்லை. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ஏடா போய் தேடி போறீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தேவன் திகைக்கு உரியான் ஒரு தேவன், அவன்தான் சிவபெருமான் என்று நாடும். யாரு? மாகேஸ்வரர். நாடும் வகைக்குரியான் ஒரு வாதியை. வாதி, ஒரு வாதி இருப்பின். வாதிங்கிறது யாருன்னா மாகேஸ்வரரை சொல்றார். வாதி, வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போலவே சொல்லுகிறார் வாதின்னு. ஏன் வாதின்னாரு? அதுக்கு தான் முக்கியமாக சொல்றார் அடியார் பெருமையை. வகைக்கு உரியான் தேவனை நாடும். வகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும். ஒரு தேவனை நாடும். வகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும். ஒரு தேவன், ஒரு கடவுள், சிவம். சிவம் ஒரு தேவனை நாடும். வகைக்கு உரியான் ஒரு தேவனை. அழுத்தம் திருத்தமாக அதை பிடிச்சுக்கணும். சார் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் வேணா ஒரு கோயில் சொல்கிறேன், நீங்கள் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 நாள் போனீங்கன்னா போதும். என்ன ஆகும்? நீங்கள் ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்குவான். நீங்கள் போயிட்டு வாங்க சார், தெரியும், நீங்கள் போங்க. அங்கே
நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த 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 கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், ஒரு சாமியார். அவர்கிட்ட போய் கேட்டுட்டு போங்க. என்ன கேட்கணும்? இப்போ வந்த நேரம் சரியா அப்படின்னு கேட்டுப்போம். சரியில்லைன்னா திரும்பி வந்துடுங்க. அப்புறம் எப்போ வருது அதையும் அவர்கிட்ட கேட்டுருங்க, எப்போ திரும்ப வருதுன்னு. அவர் சொல்லாமல் நீங்கள் உள்ளே போயிடாதீங்க. கடைசியில் கோயிலுக்கு அனுப்புறது அவன் நோக்கம் இல்லை, இந்த வெளியில் இருக்காந்துருக்காம பாருங்க, அவன்ட்டு அனுப்புறது தான் வரும். அவன் அங்கே ஏஜென்ட். இதெல்லாம் நம்பாதேங்கிறார். ஒரு தேவன், சிவனை தவிர வேறு உனக்கு என்ன வேணும்? அந்த சிவன் தான் வேண்டும் என்று நிற்கிறவர்கள் இருக்கிறார்களவா. நீ அப்போ உனக்கு இந்த மனசு அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த கடவுள்கிட்ட போகணும் இந்த கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு மயக்கம் இருக்கா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் சிவனடியார்கிட்ட போகலை. சிவனடியார்கிட்ட போகாமல் நீ சிவன்கிட்ட போனேன்னா இப்படித்தான் உன்னை அலக்கழிப்பானுங்க. ஆகையினாலே இந்த மயக்கம் தெளிந்து சிவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்த அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை சென்று பற்றுக. அப்பத்தான் சிவனை சென்று நீ பற்ற முடியும். இந்த பற்றுதல் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் சிவனடியார்களை பற்றுக. ஆகையினால அதை சொல்லுகிற பொழுது அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. அவரை வாதின்னு ஏன் சொன்னாருன்னாரு. வாதின்னா உனக்கு இருக்கக்கூடிய மயக்க உணர்வு இயல்பு. இந்த மயக்க உணர்வை இப்படியோ அப்படியோ என்று ஏற்படுகின்ற விபரீத உணர்வை, இதுவோ அதுவோ என்று ஏற்படுகிற ஐய உணர்வை, இவற்றையெல்லாம் நீக்கி உண்மையை எடுத்து சொல்லி உனக்கு உண்மையை விளக்கும் முகமாக சிவபெருமானுடைய பெருமையையும் சிவபெருமானுடைய முழு முதற் தன்மையையும் காரண காரியங்களை எல்லாம் எடுத்து வைத்து மிக தெளிவாக விளக்குகின்ற அந்த சிவனடியார் இருக்கிறாரே, அவரையே வாதி என்று கருதி அவருடைய திருவடியை பற்றுக. சிவனை விட்டு நீங்கள் நீங்காமல் இருப்பீர்கள். இந்த வாதின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, யாரு உன்னுடைய மயக்கத்தை தீர்க்கின்ற வகையிலே சிவனுடைய முழுமுதற் தன்மையை நிறுவுகிறார்களோ அவர்களே சிவனடியார்களின் தனிப்பெருமையை கூறியவர்கள். அப்ப அந்த அடியார் பெருமையை சொல்ல வருகிற பொழுது சிவனடியார்கள் தம் மயக்கை மட்டும் அறுத்தவர்கள் அல்ல, தம்முடைய மயக்கத்தை மட்டும் நீக்கி கொண்டவர்கள் அல்ல, தம்மிடம் வருகிறவர்களுடைய மயக்கத்தையும் தீர்க்க வல்லவர்கள். இந்த காரண காரியம் ஏன் சிவன் முழுமுதற் பொருள் என்று அவர்கள் வாதிட்டு எடுத்து சொல்லுவார்கள். அதான் அடியார் பெருமையில் முதல்ல எடுத்து சொல்லுகிறார். சிவனடியார்கள் சிவனே முழுமுதற் பொருள், ஏன் அவன் நம்முடைய துன்பத்தை எப்படி நீக்குகிறான், நம்முடைய துன்பத்தை? நம்முடைய புண் இருக்கிறதே, இந்த புண்ணிற்கு அவன் மருந்து தந்து போக்குகிறானா இல்லது பஞ்சு வைத்து வெறுமனை கட்டிவிட்டு அனுப்பி விடுகிறானா? சார் புண்ணா இருக்குது, ட்ரெஸ் பண்ணி விட்றேன் வாங்க, அதுக்கு பேரே ட்ரெஸ்ஸிங்னு வச்சிருக்கிறாங்க. அப்படிதானே டாக்டர்மா? ஆமாம், ட்ரெஸ்ஸிங்கு. பஞ்சை வச்சு கட்டிடும். இப்போ புண்ணு தெரியல, அவ்வளோதான். ஆறிடுச்சா? ஆறல, புண்ணு இருக்கு. நமக்கு வேணுங்கிறது நோய் குணமாகணும். நோய் குணமாகணுமா நோயை மறைச்சிக்கணுமா? நோய் குணமாகணும். நம்முடைய நோயை நம்முடைய மருத்துவரிடம் எடுத்து சொல்லி அந்த நோயை முழுமையாக நீக்கி கொள்ள வேண்டும். அப்போ அந்த மருத்துவர் அதற்குரிய தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அப்படி தகுதியுடையவராக இருக்கிற ஒரே மருத்துவர் பவரோக வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவர், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி இருக்கக்கூடிய வைத்தியநாதனாக இருக்கிறாரே, அவர் ஒருவர் தான் நம்முடைய நோயை நீக்க வல்லவர் என்று காரண காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வாதிடுகிறவர். அதனால வாதினார். அடியார்கள் எப்படின்னா மற்றவர்களுடைய மயக்கத்தை பார்த்து அதை தீர்ப்பதிலே முனைப்பாக இருப்பார்கள். ஏன்பா இப்படிலாம் அலையிறாங்க, இங்கெல்லாம் வா, இங்கே வா. அருமையான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது நம்ம கமல விநாயகர் சத் சங்கத்தில். நிறைய நிகழ்வுகள் நடக்குது.
பிரதோஷம் சிறப்பான பூசை நடக்குது. இப்போ தான் பெரிய புராணம் முடிஞ்சுதா? நாளைக்கு இன்னும் இருக்குல்ல, நடந்துட்டு இருக்கு. பெரிய புராணம் நடக்குது. இப்போ என்ன ஒன்று முடிஞ்சது? என்னது அது? சித்தாந்த வகுப்பு முடிஞ்சதோ ஏதோ ஒன்று முடிஞ்சதுன்னாங்க. பெரிய புராண வகுப்பு நடக்குது. வந்து உட்காரு, கேளு, அடியார் பெருமையை கேளு என்று எடுத்து சொல்லி நெறிப்படுத்துவது அடியார்கள். அடியாருக்கு முக்கியமான கடமை இப்போ என்னன்னு தெரிஞ்சதுன்னா, நெறிப்படுத்த வேண்டும். அடியார் தான் வேலையை பார்த்துக்கிட்டு போனால் போதுன்னு நினைக்கிறவர் அடியார் அல்ல. எப்படி சொல்லிட்டார் பாருங்க. அப்போ தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சிவனை முழுமுதற் பொருள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனை வணங்கி அவர்கள் அந்த துன்பத்தில் இருந்து விடுபட வேண்டும். அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் எல்லா அடியார்கிட்டையும் கேட்குறதும், நான் திரும்ப திரும்ப என்னுடைய அந்த சொற்பொழிகளில் கூட சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கணும். எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் சந்திக்கிறவர்கள்ட்ட நிச்சயமாக சிவனுடைய பெருமையை சொல்லுவேன், தேவாரத்தினுடைய பெருமையை சொல்லுவேன், திருமுறையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். சொன்னால் கேட்க மாட்டான் சார். நம்மளும் அப்படி தான் ஒரு நாள் இருந்தோம். நம்மளை அப்படியே விட்டு போயிருந்தா என்ன இருக்கிறது? இப்போ நம்ம சொன்னால் கேட்குறோமே, அது மாதிரி சொன்னால் கேட்க வைக்கணும். முதல் தடவை மாட்டேம்மா, ரெண்டாவது தடவை மாட்டேன், கவலைப்படக்கூடாது. நீ யோசனை பண்ணி பாருங்க. திருஞான சம்பந்தர் இருந்த காலத்தில் நாடு முழுக்க, பாண்டிய நாடு முழுக்க சமணம். ஆனால் அவர் என்ன நம்பிக்கையோட, அந்த இங்கே மங்கையர்கரசியாருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கணும். மங்கையர்கரசியார் நமக்கு தெரிஞ்சு போச்சு, சிவன் தான் முழுமுது பொருள், திருநீரை பூசணமா கும்பிட்டமா கிளம்புனமான்னு இருக்கணும். அப்படி தானே இருந்திருக்கணும். ஞானப்பால் கொடுத்தாச்சு தோணிபுரத்து கரையில் இல்லையா? தோணிபுரத்து கரையிலேயே ஞானப்பால் கொடுத்தாச்சு, உண்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன வேலை? பேரானந்தம், முடிஞ்சு போச்சு. கிளம்பியிருக்கலாமே, கிளம்பல. ஞானம் பெற்ற பிறகு பயணம். திருப்பெருந்துறையிலே உபதேசம் முடிஞ்சிருச்சு இல்லை? அதில் நம்மால் மணிவாசகர் கொஞ்சம் அவசரம், வந்தவனே கிளம்பின்னு இருந்தார். கொஞ்சம் இரு, உன்னால் ஆக வேண்டிய வேலை இருக்குது, வந்து உனக்கு கொடுத்தோன்னே உடனே கிளம்புறேங்கிற. அப்போ இப்போ வர முடியாதா? இப்போ நீ வரல, பின்ன தில்லைக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். நலமலி தில்லை பொதுவினில் வருக, நாயினேனே இங்கு ஒழித்து அருளின்ட்டார். அப்படின்ட்டு கிடைச்சிருச்சே உபதேசம். அதுதான் அவர் திரும்ப சொல்றாரு, உபதேசம் கிடைச்சிருச்சு, நயன தீட்சை கிடைச்சிருச்சு, ஸ்பரிச தீட்சை கிடைச்சிருச்சு, எல்லா வாக்கு தீட்சை கிடைச்சிருச்சு, ஐயா திருவடி தீட்சை கூட கிடைச்சிருச்சு. எல்லாம் ரெடி. இனிமே ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது தான் பாக்கி. எல்லாம் கிளியர். விசா வந்துருச்சு, பாஸ்போர்ட்டு கிளியரு, இமிக்ரேஷன் கிளியரு, எல்லாம் கிளியரு, செக்யூரிட்டி கிளியரு. அங்கே போய் உட்கார்ந்துருக்குறோம். சார் உங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்றாங்க. அந்த கதையாகி போச்சு. யாருக்கு? மணிவாசகர். இருப்பா, ஃப்ளைட்டில் ஏறிட்டு பேசுகிறேன். ஃப்ளைட்டில் ஏறதுக்கு முன்னாடி தான் பேச சொல்கிறாங்க. கூட வந்தவங்களாம் போகிறாங்க ஃப்ளைட்டுக்குள்ள. அது சொல்கிறாரு, ஒன்றை உடன் கலந்தருளியும். எல்லாரும் போய் சாமியோட ஒன்றுகிறார்களாம். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஏப்பா கூப்பிட்ற நேரமாப்பா இது? எல்லாரும் போயிட்டு இருக்காங்கப்பா அங்கே, வாங்க நீங்கள், சாமி தான் கூப்பிட்றாரு. ஏன்னா சாமி அங்கே இருக்காரு. இல்லை, இங்கே ஒரு சாமி இருக்குவா. நாயினேனை நலமலி தில்லை பொதுவினில் வருக என இங்கு ஒழித்து அருளி. கண்ணீர் விடுறாரு சாமி. அப்ப இங்கே வச்சதுக்கு என்ன காரணம்? ஞானசம்பந்தர் நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை, சுந்தரரை தான் அவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லா இதுவும் கொடுத்துட்டாரு, தோழன்ட்டார், திருத்தொண்ட தொகை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னத்துக்கு இன்னும் வச்சிருக்கு. அதனால தான் கடைசியில் போய் திருவஞ்சி களத்தில் கேட்குறாரு, வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் விலங்கு குழைக்காதா குழைக்காதா. காதான்னு கூப்பிட்றாரு. ஏன்னா கொஞ்சம் காதில் வாங்குன்னு அர்த்தம்.
குழை அணிந்த காதை உடையவனேன்னு கூப்பிட்றாரு. ஆனால் உண்மையிலே அதுக்கு என்ன இதுன்னா, கொஞ்சம் காதில் போடியா என்ன சொல்கிறேன்ட்டு. விலங்கு குழைக்காதா, இந்த விலங்குங்கிறத குழைக்கு அடைமொழியாக போடுவாங்க. விலங்கு குழைன்னு விளக்கமளிக்கின்ற அழகான குழையை அணிந்தவனே காதை உடையவனே அப்படின்னு கூப்பிட்றாருன்னு. இந்த குழையை தனியாக பிரித்து நான் சொல்கிறது விலங்குதான் உன் காதுக்குன்னு கேட்குறாரு. அதுதான் சுந்தரர். விலங்கு குழைக்காதா வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன். எதுக்கு வச்சிருக்கிறேன் இன்னும்? நான் எத்தனை தடவை இந்த அஞ்சே காலத்துக்கும் இந்த திருவாரூருக்கு ஷட்டில் அடிக்கிறது. அங்கே போனால் இங்கே வரணுங்கன்னு தோணுது, இங்கே வந்தால் அங்கே போகணும்னு தோணுது. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு பூந்த வீடுக்கு வந்தால் பிறந்த வீடே ஞாபகமாக இருக்கும். பிறந்த வீட்டுக்கு வந்துடலான்னு வந்தால் கொஞ்சம் என்ன ஞாபகம் இருக்கும்? பூந்த வீடு. ராத்திரி லேட்டாக வருவார். என் மாமியாருக்கு கண்ணு சரியாக தெரியாது, அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அது என்னத்தை எடுத்து போடுதோ, இவர் என்னத்தை எடுத்து, நீ ஏண்டி புலம்பிக்கிட்டே இருக்கிற, பேசாமல் அங்கே போயிடு, இதுக்கு வந்துட்டு இங்கே வேற புலம்பிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த அம்மா கடிச்சிக்குவாங்க. இல்லைம்மா சொல்கிறேன் வரும்ல. இந்த கதை தான் நம்ம சாமிக்கு. திருவாரூரில் இருந்தால் திரு அஞ்சைக்களம், அஞ்சைக்களம் ஞாபகம் வந்தால் திருவாரூர் ஞாபகம். அதனால தான் போய் அஞ்சைக்களத்தில் சொல்லிட்டார். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன். உனக்கு தெரியாதா? விருப்பத்தோடையவா நான் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கேன், எப்படா கூப்பிடுவேன்னு தானே பார்த்துட்ருக்கேன், ஏன் சாமி இன்னும் கூப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே தான் வலமாக வரத்துக்குள்ளேயே கூட்ட அனுப்பிச்சி விட்டார் வெள்ளை யானையை. அப்போ இங்கே வருகிறவர்கள் இங்கே எதற்காக அப்படின்னு கேட்டால், ஒரு வாதியாய், அவங்கெல்லாம் வாதியாய் இருந்தவர்கள். இங்கே வாதியாய் என்று சொன்னால் காரண காரியங்களை சொல்லி சிவனே முழுமுதற் பொருள் என்று அத்தனை மக்களை உய்வித்தார்கள். அதுதான் அடியார்கள். சுந்தரர் எத்தனை பேரை மாத்தினாரு, ஞானசம்பந்தர் எத்தனை பேர் மாத்தினாரு, அப்பர் சுவாமி எத்தனை பேருக்கு அந்த உறுதியை அளித்தார், மணிவாசகர் எத்தனை ஒரு திருவாசகம் செய்து தந்தது எந்தனை கொண்டது உந்தனை சங்கரா ஆறுகொலோ சதுரர்னு கேட்டார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆறுகொலோ சதுரர்னு கேட்கிறார். நீ போய் ஒன்றை கொடுத்து விட்டு என்ன வாங்கினிய, உன்ன மாதிரி வியாபாரம் ஒரு வீக்னஸ் உள்ளவங்களை நான் பார்த்ததே இல்லை. யாராவது பொண்ணை கொடுத்துட்டு தகரத்தை வாங்குவாங்களா? இப்படி வாங்கிவிட்டிய நீ. இனிமேலாவது பார்த்து வியாபாரம் பண்ணு. வரும்போது வீட்டில் அம்மாவை கேட்டு வந்து செய், இல்லாட்டி அம்மா வச்சா நீ என்ன இப்படி செய்து ஏது செய்து கேட்டு செய். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னார். ஆனால் உண்மையிலேயே யார் கெட்டிக்காரரு அப்படின்னு கேட்டால், இவருக்கு ஒருத்தருக்கு அந்த முத்தியை கொடுத்து விட்டு அவர்கிட்டேருந்து என்ன வாங்கினார்? இவர் திருவாசகத்தை வாங்கி விட்டார். இப்போ இந்த திருவாசகத்தை வாங்கினோடனே இவர் போய் அத்தனை பேரையும் மாற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு திருவாசகம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆகவே ஒரு திருவாசகம் அத்தனை பேருக்கும் இல்லையா? இப்போ தான் போக வேண்டியதில்லை, திருவாசகம் முடித்தாலே போதும். அப்போ அந்த திருவாசகத்தை இவர்கிட்டேருந்து வாங்கி விட்டார்ல. இப்போ யார் சௌதரர்? சாமி தான் சதுரர், கெட்டிக்காரர் சிவபெருமான் தான். ஏமாறுற மாதிரி தெரியும், இவரை ஏமாறுறது நல்லா ஏமாந்தாரு போங்க. இவர் ஏமாந்தாருன்னு நினச்சி நம்ம பெருமிதப்படுகிற பொழுது அவர் சிரிப்பார் பாருங்க உள்ளுக்குள்ள. இவனுக்கு என்னைக்கு தான் புத்தி வரும்போ தெரியலையே. அது அழகாக சொல்லுகிறார். திகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும் வகைக்கு உரியான் ஒரு வாதி இருப்பின். ஒருத்தர் போதுன்னார், ஒரு வாதி இருப்பின், ஒரு ஞானசம்பந்தர், ஒரு திருநாவுக்கரசர்,
ஒரு ஞான சம்பந்தர், ஒரு திருநாவுக்கரசர், ஒரு அப்பர், ஒரு சுந்தரர், ஒரு மணிவாசகர், ஒரு போதும் ஒப்பற்ற ஒருத்தர் போதியா, ஒருத்தர் போதாதாங்கிறார். ஒரு வாதியே அப்படி போட்டுக்கிட்டது. ஒரு வாதி இருப்பின்ங்கிறது ஏகாரம் தொக்கல்வாங்க, தொங்கி நிற்கிது. ஒரு வாதியே போதும் இருப்பின் பகைக்கு உரியார் இல்லை, பார் மழை பெய்யும். இப்போ மழை பெய்யலன்னா என்ன அர்த்தம்? சிவனடியார் இல்லை, அதான் அர்த்தம். அந்த மாதிரி சிவனடியார்கள் இருந்தால் பகைக்கு உரி அந்த அடியார்களை நினைக்கின்றவர்களுக்கு கூட பகைமை கிடையாதான். ஞான சம்பந்தா, திருநாவுக்கரசா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளே, நம்பியாரூரா, வாதவூரா என்று எண்ணுகின்ற அடியார்களுக்கு கூட பகைமை வராதான். பக்கத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள. பகைக்கு உரியார் இல்லை, பார்மழை பெய்யும். அகக்குறை, அகத்திலே குறை, குறை இருந்துக்கிட்டே தானே இருக்கு நமக்கு. அகத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கு. என்ன குறை மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த குறை, நாளைக்கு அந்த குறை, நாளைக்கு அந்த குறை, குறைகள் மாறிக்கிட்டு, ஆனால் குறை இருந்துக்கிட்டே இருக்கும். குறைவில்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட எதுன்னு கேட்டால் குறைதான். அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு நாள் நம்ம வீட்டு குறை, ஒரு நாள் பக்கத்து வீட்டு குறை, ஒரு நாள் எய்த்து வீட்டு குறை, ஒரு நாள் ஆஃபீஸ் குறை, ஒரு நாள் எத்தனை குறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குறைகள்லாம் தேர்றதுக்கு என்ன வழின்னாரு? நீ மாகேஸ்வர பூஜை பண்ண, அடியாரை வழிபடு, உனக்கு குறைகள் இருக்காது, அகக்குறை நீங்கும்னர். அகக்குறை கேடு இல்லை. அகக்குறை கேடு இல்லைங்கிறத பிரிக்கணும். அகக்குறை கமா கேடு கமா இல்லை. அகக்குறையும் இல்லை, கேடும் இல்லை. மனதிலே குறையும் கிடையாது, அதே நேரத்தில் எந்த விதமான கேடுகளும் கிடையாது. ஆகையினால் அடியார்களை சிவமென போற்றுக, அடியார்களை சிவமென வணங்குக, அடியார்களை சிவமென நினைந்து 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 தொழுக என்று. அடியார்களுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா இப்படிப்பட்டது. அவர்கள் தம்முடைய உணர்வை, அவ்வாறு மயக்க உணர்வு உடையவர்களுடைய அந்த உணர்வை மாற்றி அந்த முழுமுதற் பொருளின் மேல் இருக்கக்கூடிய உணர்வை அவர்கள் நிலைப்படுத்துவார்கள். நமக்கு மயக்க உணர்வும் ஐய உணர்வும் விபரீத உணர்வும் வருவது இயல்பாக இருத்தலின் அடியார்களை சார்ந்து இருக்கிற பொழுது அடியார்கள் அந்தவற்றை நீக்கும் வண்ணமாக நமக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லி காரண காரியங்களை விளக்கி நமக்கு முழுமுதற் பொருளின் மேலே பற்றாத பற்று உருமாறு செய்வார்கள். அதுதான் அடியார்களுடைய பெருமை என்று முதல் பாடலில் சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்யும் முகமாக ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருநீறு பூசியவர்களை கண்டால் உடனே தயங்காமல் அவர்களை தொழுதல் வேண்டும், சிவமாக கருதி அவர்களை தொழுதல் வேண்டும். அதனை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் திருமூலர் நமக்கு எடுத்து உரைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருகிற சனிக்கிழமை, இப்போ நாளைக்கு நிகழ்வு இல்லை, நாளைக்கு திருக்கார்த்திகையை முன்னிட்டு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள். சனிக்கிழமை அன்றைக்கி திரும்பவும் நாம் மாலை 4 மணிக்கு வகுப்பு. சனிக்கிழமை 4:30 மணியிலிருந்து வகுப்பு 8:30 மணி வரை நிகழும். அன்பர்கள் வந்திருந்து மழை பெய்தாலும் நீங்கள் குழு நீங்கள் உட்கார்ந்து அப்படி ஜிலு ஜிலுன்னு சாமியினுடைய அடியார் பெருமையை கேட்கணும். பாருங்கள், நம்ம அடியார் பெருமையை கேட்கும்போது மனசு குளிர்ந்திருக்கணும், சூழ்நிலையும் குளிர்ந்திருக்கணும்னு சாமி ஏற்பாடு செய்கிறார். எனவே நாம் சனிக்கிழமை
இங்கே 4லேருந்து 4:30 இங்கே அசம்பிள் ஆகி நாம் அடியார் பெருமையை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை பூர்த்தி செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.